இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும் எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் அன்பான வாழ்க்கையினால் அழகான நேயம்
இகன் தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று அவரிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, கிறிஸ்தவர்கள் பலர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் கிறிஸ்துவை சந்திக்காமலே சாவை சந்திக்கின்றார்கள். இன்னைக்கு பார்த்தா கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவன் தான் இருக்குது போல எனக்கு தோணுது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்தவனுடைய விழுமியங்கள் மதிப்பீடுகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல குறைவு. செல்ஃப் அஜெண்டா கூடி போச்சு. நான் என்ற பைத்தியம் கூடி போச்சு. சாதிய எய்ட்ஸ் நோய் கூடி போச்சு. எனவே கிறிஸ்துவுக்கு இதுக்கும் ஒவ்வாது. எனவேதான் கிறிஸ்தவத்துக்குள்ளே இது இருக்கிற பொழுது அங்கே கிறிஸ்து இருக்க முடியாதே. எனவேதான் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவத்துக்குள் பலர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் கிறிஸ்துவை சந்திக்காமலே சாவை சந்திக்கிறார்கள். இயேசுவை காணாமலேயே கடந்து போகிறார்கள். அதோடு அவர்களுடைய சகாப்தம் முடிவடைகிறது. சீடர்கள் 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவை மெசியா என கண்டுகொண்டது பேதுரு மட்டுமே. அவர் மெசியாவை கண்டதால் மெசியாவே அவரை மெச்சினார். பேதுரு தன் பிறப்பின் நோக்கத்தை நிறைவு செய்தார். நம்முடைய பிறப்பு எப்போது முழு மகிழ்ச்சியை காண்கிறது? நாம் கடவுளை சந்திக்கும் போதுதான். அவரை இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களிலும் உயர்வாக பார்த்து அவரை அடைவதில் கருத்தாய் இருக்கும் போதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இயேசுவை சந்திக்க வழிகள் உண்டா என்று ஆராய்ந்து பார்த்தால் இருக்கலாம். 1, கிறிஸ்தவ நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறேன், அல்லது கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். தினமும் திருப்பலியில் கலந்து கொள்வது. உண்மையாகவே முழு பங்கேற்போடு தினமும் திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது இயேசுவை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த சந்திப்பு அவரை அனைத்திலும் பெரிதாக உயர்வாக பார்க்க உதவுகிறது. அந்த திருப்பலியிலே ஆண்டவரையும் சந்திக்கிறோம், அயலாரையும் சந்திக்கிறோம், அன்பானவர்களையும் சந்திக்கிறோம், அனைவரையும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி தருகிறது, உற்சாகம் தருகிறது. இனம் புரியாத மக்களையும் அந்த திருப்பலியிலே சந்திக்கிறோம். ஆண்டவரை சந்திப்பது போல பகிர்ந்து கொள்ளுகிறோம், பரிமாறிக்கொள்ளுகிறோம். இந்த திருப்பலியில் அதெல்லாம் நடக்குது. எனவே அதை தெய்வீக திருப்பலி என்று சொல்லுகிறோம். 2வது, தினமும் திருவிவிலியத்தை விளக்கத்தோடு வாசிப்பது, நம்பிக்கையோடு வாசிப்பது. திருவிவிலிய வாரத்தை இந்த நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தினமும் ஒரு விவிலிய பகுதியை வாசிக்கும் போது நம்முடைய செவிகள் இயேசுவின் பக்கமாக திரும்புகிறது. பொதுவாக
முன்னால் உள்ள பழக்கங்கள் இணை பல வீடுகள் இருக்குது, பார்த்துருக்குறோம். வேலைக்கு போகும்போதோ அல்லது ஸ்கூலுக்கு போகும்போதோ அல்லது காலேஜுக்கு போகும்போதோ காலையில பைபிளை எடுத்து ஏதோ ஒரு பகுதியை வாசித்துட்டு கொஞ்சம் ஜெபம் செய்யிட்டு போறாங்க. அந்த குடும்பம் கஷ்டங்கள் வந்தாலும் நல்லா இருக்கும். எனக்கு தெரியும் அந்த பழக்கம் பெற்றோர்களே உருவாக்கி கொடுக்கிறாங்க. அது ஒரு பழக்கமாக பயிற்சியாக மாறணும். தினமும் திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும் என்பது. அங்கேயும் அந்த விவிலிய வார்த்தைகளிலே அந்த இயேசுவை சந்திக்கிறோம். அந்த இயேசுவோடு நாம் சங்கமம் ஆகிறோம். அது மட்டுமல்ல, மூன்றாவது வழி இருக்கிறது. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இந்த கஷ்டப்படுற மக்களோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போது நாம் இயேசுவை பார்க்கிறோம். இது மூன்றாவது முக்கியமான ஒரு தளம். பேதுருவை போல பெயர் பெற்ற சீடனாக நம்ம வாழணும்னா இந்த மூன்றாவது பகுதியை முக்கியமாக நம்ம கருத்திலே கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்கிற புனிதர் வின்சென்ட் தே பவுல் வாழ்ந்து காட்டினார். திருச்சபையிலே நடைபெறுகிற இரக்க செயல்களுக்கு பாதுகாவலராக விளங்குகிற தூய வின்சென்ட் தே பவுல் மக்கள் பணியே இறை பணியாக தன் பணியாக கொண்டவர், இயேசுவின் பணியாக கொண்டவர். மக்களுக்கு பணி செய்வதிலே ஜாதி மதமெல்லாம் கிடையாது. கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார். ஏழை, இல்லாதவர், எளியவர்கள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், முகவரி இல்லாதவர்கள், நாற்றம் அடிக்கும் என்று சொல்லப்பட்டவர்கள் இவருடைய வாழ்வு ஏற்றம் காண்பதற்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் என்பது வரலாற்று உண்மை. இவருடைய பேரிலே பல சபைகள் குழுக்கள் இருக்கத்தான் செய்கிறது. 1642 ஆண்டிலிருந்து 1653 வரை பிரான்சில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஏராளமான பேர் தங்களுடைய வீடுகளையும் உறவுகளையும் இழந்து தவிர்த்தார்கள். அத்தகைய தருணத்திலே மக்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வது வரை வின்சென்ட் பவுல் பேருதவியாக இருந்தார். இவருடைய அடிச்சுவர்களை பின்பற்றி முயற்சி எடுத்து பார்ப்போம். இயேசுவை காண்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. வாழ்வின் நிறைவே இறைவா, வாழ்வு என்னும் படைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்வும் நீர் தந்த பணியும் உமக்கு உகந்ததாக இருக்கின்றவா என்று எங்களையே ஆய்வு செய்து கொள்ள நீர் தருகின்ற திருப்பலிக்காக, திருவிவிலியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தின திருப்பலியிலே கலந்து கொள்ளவும், திருவிவிலியத்தை தினம் வாசிக்கவும், தனித்திருந்து ஜெபிக்கவும், ஏழை இல்லாத மக்களோடு எங்களை பகிர்ந்து கொள்ளவும், உதவி செய்யவும், உம்மோடு உரையாடி அயலாரோடு உறவாடி அதன் வழியாக எங்களது வாழ்வையும் பணியையும் ஆய்வுக்கு உட்படுத்தி எங்களுக்கு தூய ஆவியின் ஞானத்தை நிறைவாக தாரும். ஆமென். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம், அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம், அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம், பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம், துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம், குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம், தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம்,
ஓர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.